அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சுசீந்திரன், எஸ்.ஆர். பிரபாகரன், லெனின், பாரதி, பிரேம் என்று பேசப்பட்ட இயக்குநர்களின் படைப்புகளில் பங்களித்தவர். டிரைவராக நினைத்தவர், டிரெக்டர் ஆனவர். அடித்தட்டு மக்கள் பிரச்சனைகளை, உணர்ச்சியின் வாழ்க்கையை மக்களுக்கு உறக்கச் சொல்லி இருக்கிறார். களம் புதிது, இந்த கதை புதிது, இவருக்கு இந்த படமும் புதிது. உறுதியான வெற்றி வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அறிமுக இயக்குனர் ராஜ் மோகன் அவர்களை. வந்திருக்க ப்ரெஸ் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 18 வருஷ போராட்டம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிருத்திகா தங்கப்பாண்டி மேம்க்கும் தங்கப்பாண்டி சாருக்கும் நன்றி. என்னோட சொந்த காசை போட்டு நடித்திருந்தா கூட இப்படி படம் எடுத்துருக்க மாட்டேன். என்னை அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து முழுமையாக என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய கனவு ப்ரொடியூசர் அவங்க இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு நானும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க அறிமுகப்படுத்துனது என்னுடைய தம்பி சுந்தரபாண்டி தான். அவன் தான் என்னை கூட்டு போய் பிடிச்சிட்டு என்ட்ரோ பண்ணிவிட்டான். ஸோ அவனுக்கு என்னுடைய பெரிய நன்றி. அப்புறம் மீனா வந்து ரெட்ஜன் ராஜா சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சண்முகமூர்த்தி சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் வைஸ் அசோசியேட் ஆகிருக்காங்க. டிஜி தியாகராஜன் சாருக்கும், அர்ஜுன் தியாகராஜன் சாருக்கும், அப்புறம் செந்தில் தியாகராஜன் சாருக்கும், அப்பு சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் ஓகே, அப்புறம் இது யோகி பாபனாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் நான் சினிமாவில் இல்லை, வெளியே வந்துட்டேன். ஒரு டிரைவராக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் லாக்டவுனில் திடீர்னு அவர் கால் பண்ணார். அவர் யார் நம்பர்னே தெரில. நான் யோகி பாபு பேசுகிறேன்னாரு. பார்த்தா அவரோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் ஒரே டைம் தான் ஆரம்பித்தது. நான் ராஜபாட்டை படத்தில் அசினேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் யோகி படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அவருக்கு நான் கிளாப் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு இதில் அவரோட குரோத் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருந்துச்சு. நானும் அவர் கூட பேசிகிட்டே இருந்தேன். ரொம்ப பீக் போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட தொடர்புலேயே இல்லை. அவர் நம்பரும் என்கிட்ட இல்லை. இப்போ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி என்னடா போது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வாடா எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்கிறான்னு சொன்னார். ஸோ அப்படி ஆரம்பித்து தான் இன்றைக்கி அர்ஜுன் பேர் 10 3வது படமாக வந்து நிற்கிது. யோகி பாபானாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் யோகி பாபானா வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எனக்காக மெனக்கட்டு நிறையா கஷ்டங்கள் சின்ன சின்ன விஷயம் அனுபவித்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் 3வது படம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் யோகி பாபானா வந்து அவருக்கு இன்னொரு கதையும் சொன்னோம். படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், என்னடா அடுத்து ஒரு கதை சொல்கிறேன்னாரு. அப்புறம் சொல்லுவேண்ணே என்ன சொல்லும் போது பார்த்தோன்னா அவர் ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார் ஒன்று அண்ணன் வாங்கியிருந்தார். வாங்கிட்டு வந்துட்டு டேய் புது கார்லலாம் இப்படி ஏமாற்ற மாட்டேன் என்னடாண்டாரு. அண்ணே அடுத்து நம்ம பார்ட் 1 ஒன்று பண்ணுறோம் அண்ணே, அது புது காரை வச்சு தானேண்ணே. டேய் நாளைக்கு காலையிலேயே வாடா, என் வண்டியை செக் பண்ணுறா, ஓட்டி பாடுறா, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா போகிறாண்டாரு. அப்புறம் அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது, அதையும் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிது. ரொம்ப நன்றி நான் யோகி பாவனே. அப்புறம் காளி வெங்கடனாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இந்த கதையில் ஃபஸ்ட்டு இந்த கதை சொன்னது சமுத்திரகனி சாருக்கு தான். அவர் ஒரு சூழ்நிலையில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் காளி வெங்கடனார் தான் நான் என்னை கூட்டி போய் அறிமுகப்படுத்தினார். ஹீரோவாக அவர் பண்ணுறதுக்கு தான் இந்த கதையை சொன்னோம். அப்புறம் ஒரு கடத்தில் அவரை கேரண்டர் இந்த படத்தில் இந்த நம்ம மொத்தம் நீங்கள் என்ன வேணால் லோன் வாங்கிக்கிங்க, இந்த கேரண்டி கையெழுத்து போட்ட ஒரு ஆள் ஒரு முகம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது காளி வெங்கடன் நம்ம உங்களுக்கு எல்லா பேருக்கும் ஞாபகம் வந்துடும். அந்த கேரண்டி கையெழுத்து பொருள் அவளை என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அண்ணன் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை சொல்லும் போது அவர் புது கார் வாங்கி அவர் ஏமாந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஒரு எம்ஜிக்கு ஹெக்டார் கார் வாங்கி அந்த கதையை சொன்னார். அப்புறம் யோகி பாவனட்ட கதை சொல்லும் போதும் அவரோட அசிஸ்டன்ஸும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ப்ரொடியூசர் சார்ட்ட கதை சொல்லும் போது அவங்களும் ஒரு வண்டி வாங்கி ஏமாந்துருந்தாங்க. என்னோட எடிட்டரும் ஏமாந்துருந்தார். இப்படி எல்லா பேரும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இது நிறையா பேருக்கு ஏமாந்த கதையாக தான் இருக்கும். உங்களில் ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டதோ, ஒரு லோன் வாங்கினதோ, அப்புறம் புது வண்டி வாங்கி நம்ம 2-3 வருஷத்தில் வண்டியை மாற்றி வச்சுருப்போம். இப்படி எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ட்ரெண்டில் உள்ள கதை தான். பெரிய லெவலில் பிரச்சனையாக போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கதையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் முதல் படங்கள் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் ஒரு நாளாக பார்த்து சொல்லிடுறேன். அப்புறம் மைனா மேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயினோட அம்மா கேரக்டர் தான் அவங்க நடிக்க கேட்டேன், மாமியாரா.
அவங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னது எனக்கு என்ன வயசு, என்ன பிடிச்சிக்கு மாமியார்ன்றன்னு சொல்லி பயங்கரமா கோபம் ஆயிட்டாங்க. அப்புறம் வேற ஏதாவது கேரக்டர் இருக்காங்க உங்க, வேற எதுவும் கதை இல்லை, வேற எதுவும் கேரக்டர் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைனா மேம் வந்து நான் ஒரு நாள் கால் பண்ணேன், நீங்கள் தான் உங்கள் படத்தில் எனக்கு கேரக்டர் இல்லைன்றீங்களா, அப்படி இப்படி நீங்கள் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் இல்லை மேம் கொஞ்சம் வயசு எங்கே இருக்க ஒரு வட்டிக்காரம்மா கேரக்டரு, நீங்கள் போனீங்கன்னா நல்லா இருக்கு மேம். மேம் வந்து பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி மேம். அப்புறம் அனாமிகா அம்பிகி, ஸோ அவங்க வந்து யோகி பாபா வந்து ஒரு ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு கேரக்டரே, ஒரு அந்த ஹீரோயின் கேரக்டரே இது வரைக்கும் யாருமே ஒரு சொல்லாத ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கேரக்டர் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட நிறையா பேரை ஹீரோ நான் ட்ரை பண்ணோம், நாங்கள் செலக்ட் பண்ணல, யாருமே நடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ஸோ அதுக்கப்புறம் இமான் சார் வந்து உண்மையிலேயே அவர் ஒரு குழந்தை, ரொம்ப குழந்தை. ஒன்றே ஒன்று தான் சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார்னு சொல்லுங்கன்றாருன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார், நான் போயிட்டே இருப்பேன். நிறையா இயக்குநர்களை நிறையா ஹீரோ வளர்த்து விட்ருக்கீங்க சார். இந்த படத்தில் வந்து யோகி பாபா நான் வந்து அவரே சொல்லுவார் நான் காமெடியன் தான், கதையின் நாயன் தாண்டு. ஆனால் இதில் வந்து இமான் சார் வந்து நான் எடுத்த படத்தை வந்து அவரை ஹீரோவாகவே அவரோட பிஜிஎம்ல மிரட்டி நிப்பாட்டிருக்காப்புல. அந்த அளவுக்கு இமான் சாரோட ஒர்க்கு பல மடங்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ சார். அப்புறம் கார்த்திக் நேதா வந்து அவர் ஒரு 15-16 வருஷம் நண்பர் தான் நானும் அவரும். லெனின் அண்ணா மூலியமாக இந்த படத்தில் பேசி பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் கேட்டேன், நண்பா என்ன உங்களுக்கு தெரியுமா நண்பாண்ணே, எனக்கு தெரியாதுன்னாரு. நான் உங்கள் நண்பர் தான்டே. ஏன் நண்பரா நீங்க, எனக்கு தெரியவே இல்லைங்க. இல்லை அப்போ ஒரு டைம் நண்பா, அவன் நண்பர்கள் 2 பேருமே அவன் மறந்துடுவோம் அந்த மாதிரின்னு சொல்லபடியும். அப்புறம் இந்த கதை சொல்லபடிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நல்லா பாட்டு எழுதி கொடுத்தாரு. ஸோ அப்புறம் மதன் அண்ணாவும் நானும் மோட்டார் துள்ளு தான் ஒரே இதாக இருந்திருக்கோம். ஸோ அவர் கதை சொன்னோன்னே நல்லா இருக்கு தம்பி பண்ணிக்கலான்ட்டாரு. ரமேஷ் அண்ணாவும் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டராக பேசப்படும் நம்பிக்கை இருக்குண்ணா. அப்புறம் மாமியார் கேரக்டர் பண்ண சௌந்தர்யா மேம் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் அவங்க மேலே, அவங்க பண்ணலாண்டு. ஸோ அவங்ககிட்ட ஒரு கோவம் இருக்குது, அவங்க கண்ணில் அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் பெரிய லெவலில் பேசப்படுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. அப்புறம் பிரதீப் கேமராமேன், என்னோட கேமராமேன் எனக்கு பெரிய சப்போர்ட்டு, பிரதீப் காளிராஜா. ஸோ அவர் ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இன்னும் அவர் ஒர்க் பண்ண படம் எதுவும் வெற்றியாகலை, இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஹீரோ ப்ரொடியூசனில் ஒர்க் பண்ணோம், வாழ்த்துக்கள் தம்பி. அப்புறம் என்னோட எடிட்டர் சார் காசி சார். ஸோ அவர் வந்து ஒரு 60-70 படங்கள் மேலே எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவங்களுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்னோட ஆர்ட் டைரக்டரு சேகர்னு சொல்லி, அவர் வந்து கோட், அமரன் அந்த 2 படங்கள் பண்ண ஆர்ட் டைரக்டரு. ஸோ அவர் இன்றைக்கி வர முடியல, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோடய டீம், அஸ்னாட்ரி டீம் எல்லா பேருக்கும் சொல்லிக்கிறேன். அருண் ஈஸ்வர், நந்தகுமார், அப்புறம் ராஜா, முரளி, மணிமாறன், சுரேஷ் அல்லையா, சதீஷு, ஆத்விகி, கார்த்திக், இவங்க எல்லா பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க என்னுடைய அசிஸ்டன்ட் கிடையாது, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன டைரக்டர் ஆக்கியிருக்காங்க. அதுதான், இவங்க பூரா என்னுடைய நண்பர்கள் தான். நண்பர்களாக சேர்ந்து சப்போர்ட்டுக்கு, எல்லா பேரையும் சப்போர்ட்டுக்கு வாங்கடான்னு உள்ளே கூப்பிட்டு இழுத்து எல்லா பேரையும் வேலை வாங்கிட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் வேறு யாருக்கும் மாதிரி நேரத்தில் இல்லை, யோகி பவனுக்கு ரொம்ப நன்றி. நான் தேங்க்யூண்ணா. எல்லாரையும் சொல்லிட்டு நான் வரேன். லகரி முருகன் சார், ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அவங்க தான் அந்த அர்ஜுன் பேர் 10 படத்தோட சாங் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. நண்பர் சென்ட்ராயன், அவர் வந்து அந்த பொல்லாதவன் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதில் எல்லா பேருமே சொல்லுவாங்க இந்த பைக் திருடன்னு சொல்லி. இந்த படம் இவருக்கு ஒரு ஐகானிக்காக ஒன்று மாறும், அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பெரிய இதாக அமையணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் இறுக்கமான கைகளுக்குள் இன்பத்தை ஒளித்து வைப்பவர், மலையின் உச்சியில் விட்டாலும் மகிழ்ச்சி பொங்க ஓடி வருபவர், சிறு கதாபாத்திரங்களை தன் நடிப்பில் பெரும் பொருளாக, பேசு பொருளாக ஆக்கும் நடிகர் காளி வெங்கட் அவர்களை பேச அழைக்கிறோம்.
நான் தாசனனை தான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு தான் பயங்கர இறுக்கமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். அர்ஜுனன் பேர் 10 இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர்களுக்கு வந்து நன்றி. ஏன்னா இந்த ராஜ்மோகன் அவருக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த கதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் தயாரித்ததுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றி. அதோடு சேர்த்து உங்களை வரவேற்கவும் செய்கிறோம் நாங்கள். அப்புறம் இமான் ஐயா, உண்மைதான். ஆனால் அது பாட்டா இல்லை அது என்னென்னு நீங்கள் ஒரு நாள் கேட்டு சொல்லுங்கள். ஒரு ஆடிஷன் நினைச்சுன்னா சொல்லுங்கள், வந்து பாடி காட்டுறேன். உங்கள் இசையில் பாடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ ஐயா அதுக்குன்னு உடனே வா, இல்லை அது வேணாம், அது அங்கே போய் இல்லை கண்டிப்பாக நான் பாடுவேன். ஐயா ஸ்டுடியோவில் போய் பாடி காட்டுவேன். ஐயா நான் உங்களோட தீவிரமான ரசிகர், உங்களுக்கு தெரியும். நம்ம படம் நம்ம நிறைய படம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் இன்னொரு மேடையில்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் ஐயா நீங்கள், ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரை பற்றியும் டீட்டெயிலாக பேசணும் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் வந்து ராஜ்மோகனை பற்றி பேச வேண்டிய இடத்துல இருக்கேன். ஏன்னா ராஜ்மோகன் வந்து எனக்கு லெனின் அண்ணன் கூட இருந்து தான் எனக்கு பழக்கம், அதுலேருந்து தான் எனக்கு தெரியும். அப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஷூட்டிங்கில் வந்து நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். வேடிக்கை பார்க்கணும், அதில் வேஷம் இல்லைன்ட்டார். அதனால் சும்மா ஷூட்டிங் இல்லாதப்போ போய் அந்த உடுமஞ்சோலையில் போயிட்டு அந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு இருந்துச்சு. உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே வந்து அங்கே தான் இவரை நான் பார்க்குறேன், ராஜ்மோகனை. அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் நிறைய மாறிட்டார். இப்போ எப்படி இருப்பார்னா, இந்த ஆள் படம் எடுத்தால் அவங்ககிட்ட போய் நடிச்சிடக்கூடாதான்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்குற வீரியம் அப்படி இருக்கும். வரப்போ எல்லாரையும் சாட்டை கொண்டு அடித்து விரட்டிக்கிட்டு இருப்பாப்புல. ஒரு மாதிரி பயங்கர ரகடாக இருப்பாப்புல ஆள். வேலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் அவர் அவ்வளோ சாதாரணமாக, நான் சாதாரணமாக நின்னே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக வேலை பார்த்துருப்பாள். அப்போ அதை நினைப்பேன், இவர் படம் எடுத்தால் மட்டும் நம்ம போயிடக்கூடாது. ஆனால் படம் எடுக்கும்போது அப்படியே மென்மையாக மாறிட்டார். எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் அந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அது தெரியல, வேலை பார்க்கும்போது இருந்த கோவங்கள்லாம் இப்போ மாறி அது ஃபுல்லாக கற்பனையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. எனக்கு இந்த கதையை வந்து முன்னாடியே நரேட் பண்ணிட்டார் இவர். இந்த ஒரு கதை மட்டும் இல்லை, இவர்கிட்ட வந்து ஒரு ஒரு 4-5 வீரியமான கதையை நான் கேட்டேன். அதில் முக்கியமான கதை இது ஒன்று. இன்னும் அடுத்தடுத்து அது படமாக வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப முக்கியமான இயக்குனராக வந்து ராஜ்மோகன் வந்து வருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா, எப்படின்னா ஒரு டாக்டர் வந்து ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு படம் எடுத்தால் எப்படி டீட்டெயிலாக எடுத்துருவாரோ, அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்தை பற்றி இன்னொருத்த படமே எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துடும்ல. அந்த மாதிரி இந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட படத்தை இனிமேல் யாருமே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு டீட்டெயில் பண்ணி எடுத்துட்டாரு. அது ரொம்ப அதுதான் இதே இடத்துல தான் நினைக்கிறேன். ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்குது எனக்கு, முழுசாக அந்த வாக்கியம் ஞாபகம்லாம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். பாலுமகேந்தர் சார் சொன்னது, வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ரத்தமும் சதையுமாக பிரித்தெடுக்கப்பட்ட கதைகளிலிருந்து ஒரு நல்ல சினிமா உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவரோட அனுபவத்துக்குள்ளேருந்து எடுத்து எழுதின கதைங்கிறதுனால இது கண்டிப்பாக நல்ல சினிமாவாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இதில் நடித்தது. அப்புறம் வந்து நான் லெனின் அண்ணனை பற்றி கண்டிப்பாக பேசுகிறோம். இந்த படத்துக்கு அவர் நிறையா நடித்ததை தாண்டி நிறையா உழைச்சிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு டீமை செட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அந்த லெனின் அண்ணா இருந்திருக்காரு. அவர் இங்கே இல்லை, இப்போ அமெரிக்காவில் இருக்கார். அப்போ இப்போ தான் எழுந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வந்து நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்தே அவர் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு அசாத்தியமான திறமைசாலி. அவர் வந்து வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது, நிறையா அவர் தெரியும். அவர் ரொம்ப சீரியஸான ஒரு படிப்பாளி. அவர் ரொம்ப நிறைய அரசியல் பற்றி பேசுவார். அதை தாண்டி ஒரு ஹியூமர் சென்ஸும் அந்த நடிக்கிற திறமையும் அவர்கிட்ட வந்து அலாதியாக இருக்கும். நாங்கள் தனியாக இருக்கும்போது நிறைய தடவை, தனியானா நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இருக்கும்போது அவர் நடிக்க வாங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து இவர் கேட்கல. ஆனால் அதுக்கப்புறம் நடிக்க வந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவரோட சேர்ந்து நடித்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லாருமே சொன்ன மாதிரி அவரை பார்த்தா நிச்சயமாக கோவம் வரும். வெளில வந்தோடனே அவர் சரியாக முகம் ஞாபகம் இல்லாதவங்க யாருன்னு கண்டிப்பாக ஒரு தடவை கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு லெனின் அண்ணன். மொத்தம் பாபு உள்ளிட்ட எல்லோரும் கூட நடித்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரதீப், நான் வந்து நம்ம சக்ஸஸ் மீட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பற்றி பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் மறுபடியும் நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மேகத்தின் மெத்தையில் அதிகாலை துயிலும் பறவை போல ஒரு முகம், பார்ப்பவர்களை கொள்ளை கொள்ளும் ஒரு கவர்ந்தெடுக்கும் பேரின்பம், நிலவின் நிழல் எடுத்துச் செய்த நிலவு பெண், அந்தமான் தந்த அழகுமான்,
தமிழ் சினிமாவில் முதல் முறையாக அந்தமானிலிருந்து அர்ஜுனன் பேர் 10 படத்தில் அறிமுகமாகும் கதை நாயகி அனாமிகா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஐம் நாட் அ தமிழியன், ஐம் அ பெங்காலி. பட் நான் ட்ரை பண்ணுறேன் தமிழில் பேசுகிறதுக்கு. ஸோ இஃப் ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணனா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அர்ஜுனன் பேர் 10, the heroine of this movie. My first director sir. Okay. Yeah. Okay. So my director sir, Rajmohan sir, who this project is dream project for him, and he trusted me in the Tamil business. Okay. So எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீம் ப்ராஜெக்ட், அண்ட் நீங்கள் எனக்கு நம்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் மேம், thank you for trusting me with this big project, and thank you so much. Yogi Babu sir. I'll tell in English little event about Yogi Babu sir. He's very reserved. In first day when I met him in the set, அவங்க பேச மாட்டாங்க. அப்போ நான் டைரக்டர் கிட்ட கேட்டேன், சார் ஏன் சார் யோகி பாபு சார் பேச மாட்டாங்க, எப்படி சார்? அப்போ சார் நான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆஃப்டர் 2-3 days I got to know he's very childlike. He's very sweet. அப்போது நிறைய திங்ஸ் உங்களுக்கே தெரியாமே ஆக்சுவலி இஸ் வெரி ஸ்வீட். அது ஒரு காமிப்பாங்க ஒரு அந்த மாதிரி ஏதோ, பட் அது இஃப் யூ நோ ஹிம் பர்சனலி இஸ் வெரி ஸ்வீட். உங்களுக்கு தெரியாமல் நான் நிறைய திங்ஸ் உங்ககிட்ட கற்றுட்டேன். ஆக்சுவலி எப்படி நான் கோ ஆக்டர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், அப்போது ஹவு டு ஃபேஸ் தெம் எல்லாத்தையும் நான் கற்றுட்டேன். I'm an observer, so I have observed you and I learned a lot from you. உங்களுக்கு தெரியாது, பட் தேங்க்யூ சார், யோகி பாபு சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இது ஒரு wrong sentence, but why I'm saying my assistant directors, because நான் செட்டில் வரும்போது ராஜா ஒரே சண்டே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்டு. அவங்க எப்படி போவாங்க, நான் எப்படி போவேன். ஸோ யா, எனிவே ஐம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யா, ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் அப்படி தான் இருந்துச்சு. பட் ஃப்ரம் த செகண்ட் ஷெட்யூல் வி பிகேம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டைம் எனக்கு எப்படி இது எப்படி பண்ணணுமா எப்படி பண்ணணும். He has supported me throughout. Thank you so much. Thank you for so much of love. Artvik, sorry. So he was there supporting me from the first schedule, and he was still there, and I hope this journey will go like so far. You guys will always support me whatever it is. And நான் சொல்கிறேன். அப்போ again, it's another event I'm saying, like when 2019, just because I'm not a Tamilian, I don't know, like அவ்வளோ எனக்கு தமிழ் சாங்ஸில் புரியாது அந்த டைமில். ஸோ 2019 இமான் சரோட திஸ் சாங்ஸ் டிக்டாக், அந்த டைம் அவங்க அந்த சாங்ஸில் இட் இஸ் ஸோ ஃபேமஸ். ஸோ வாட் ஹேப்பன்ட், அந்த குடமல அது ஒன்று சாங், அது அழகியா அதெல்லாம், இட் வாஸ் ஸோ ஃபேமஸ் தட் ஐ லிட்ரலி காட் இன்ட்ரோட் in Tamil language with Iman sir song. And நான் சருக்கு மீட் பண்ணும் போதே நான் இது சொல்லவே இல்லை, because I actually waited this stage that I will come here and I'll speak about it. I went to your office and I started admiring that all those
this awards and everything, I started like looking at all the awards and I was like, oh my god, I'm really here in Iman sir office. And actually, I sort of imagined myself on the time like I'm the heroine of the songs, and I don't know it is my manifestation or whatsoever, but it worked for me, and now I am his song heroine. So I feel it is a blessing, Mama character, Madan sir. Yeah. So he helped me out with a lot of. He corrected me with lot of things. Thank you so much, Amma. Thank you for lot of. You actually corrected me in lot of things, and I hope we will see each other in other projects. Who else? Linan Bharti sir. Sir, actually, from the first day, Linan Bharti sir, whenever I saw him, he had a smile in his face. Like he will be like, "Hi, ma." He will be, "Hi, sir." So he will be so welcoming, and he will welcome you with this warm hug and smile. And if I think of Linan Bharti sir, I'll only just think like, on the face, then like he'll be like so smiley and all. So, other thank you, sir, for being so welcoming. I didn't thought I will talk this much actually because this is my first stage, and over personal, I want to share in in my place. Like I'm from Andaman, and in the history of Andaman, I'm the first heroine. Not even. Thank you so much. It's a personal win for me. Not even one person has came acted in cinema, and my movie I'm sharing with Yogi Babu sir. This is a big win. And I what else? Who else? ஓகே, தேங்க்யூ. ஒரு சாங்ல யோகி பாபு சார் நீங்களும் பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பேசினார் யோகி பாபு சார்? Sir, சொல்லுவா சொல்லுவா. So I can I say, sir? So now I told you, no, sir is like bit of and the kind of person. So நம்ம சீன் சொல்லும் போது சார் இது பண்ண மாட்டாங்க. He is not okay with romantic scenes and all. Okay, so he'll be like, I'll not do a kind of. Okay, sorry, sir. I'll not do kind of. He will do that. So my director will be like, Appo, we will not do in first shot. Will not do. He'll be like, I'll not do. So I'll be thinking, இதுதான scene, என்ன பண்ணலாம் அந்த மாதிரி. So I'll ask my director. I'll tell. I'll like, sir, என்ன பண்ணலாம் நீங்க பண்ணுங்க அந்த. So what? No, I'll be like beating him in the scene itself. So he doesn't know the scene. I'll be like beating him. Come, all this. We will be talking like, come. I want to jump there. I want to do this. So I will be doing all these things. So the scene has to look like really beautiful. அதுக்காக தான் நான் வந்து சில இதெல்லாம் நான் பேசுவேன். சரி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கிரிக்கெட்லாம் வேற சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ. எங்களுக்கு ஏதோ கிரிக்கெட்லாம் வேற சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது அந்த ஒரு சாங்ல. ஓகே, அடுத்த ஈவெண்ட்ல பேசிக்கலாம். மழைத்துளி எல்லாம் ஒன்றாக சேர்த்து அருவியாய் ஊற்றெடுக்கும் இவரின் பேச்சு, இவர் புன்னகையில் தொலைந்தே போகும் பெண்மை, சமூக வலைதளங்களில் எல்லாம் தினம் ஒரு திருவிழா காணும் மைனா நந்தினி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப டைம் எடுக்க விரும்பல. இது வரைக்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜாலியாக ஒரு கேரக்டர் பண்ண எனக்கு வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் கொடுத்த ராஜ்மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யூஸ்வலாக எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் பின்னாடி வந்துட்டு அவங்க நிறைய எமோஷ்னல் பண்ணுவாங்க, நிறைய போல்டான கேரக்டராக பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஸ்க்ரீனில் வந்து இவங்களை நம்ம சிரித்து பார்த்துட்டோம், ஒரு காமெடியாக பார்த்துட்டோம், இவங்களுக்கு சீரியஸ்னால் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் வந்து ஒதுக்கியிருக்காங்க.
ஸோ நான் மறுபடியும் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இந்த கேரக்டர் தானா, ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, நீங்கள் தான் மேடம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய பயங்கரமான ஒரு ஹம்பிள் பர்சன். எல்லார்ட்டுமே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக, யாருமே மூஞ்சி சுளிக்காம ரொம்ப அழகாக வேலை வாங்குவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜாவும் சரி. ஸோ எவ்வளவோ திட்டு வாங்கியிருக்காரு. திட்டு வாங்கினா கூட யார்கிட்டயுமே எதுவுமே இது பண்ணாமல் அப்படியே சிரிச்ச முகத்தோட ஸோ வந்து ஒர்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அர்ஜுனன் 10 அப்படின்னு வந்து நான் சின்ன வயசில் அடிக்கடி மழையில் இடி இடிக்கும் போது டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணிப்போம். முக்கியமாக 90s கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஞாபகம் வந்து இந்த ஞாபகம் வந்து இதில் வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.